அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்ரி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 29/4/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டையும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கையும் பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே வந்துடுவோம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 815,501 இந்த நம்பரை தான் வின்னிங் அடிச்சிருந்தது. நம்ம போர்டுக்குள்ளே ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம். பிறகு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு பவரு 1. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 0 கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக 3 நம்பரு நம்ம கெஸ் பண்ணுறோம், ஆனால் இது வருமான்ற டவுட்லேயே நிறைய நம்பரை நம்ம தள்ளி விட்டுடுறோம். அதுதான் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம கெஸ்ஸிங்குள்ளே வரக்கூடிய நம்பரை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வரலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அடுத்த நாள் கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துருவோம். வாங்க போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம மொதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா 4 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த 4 நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கெஸ்ஸிங் படி 7254 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு 4 எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 4 இருக்குது, 5 4 இருக்குது. அப்போது 054 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கொடுத்த சார்ட்டுங்களில் கொடுத்த ரிசல்ட்டுகள்லேயே ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 501, 501, 295 அப்படி எல்லாமே இங்கேயே தான் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருப்பேன். இருந்தாலும் ஒரு முறை சொன்னேன். 7254 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 54054 இந்த அடிப்படையில் வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 251 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் இந்த 1 நான் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 551 இருக்குது, 551 இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 554னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. 554 அப்போ 554 வருமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 254 இருக்குது. அப்போ 254 வருமானு எதிர்பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 554னு ஒன்று இருக்குது. அப்போது 551 வருமா, அப்போது 551 வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஏன்னா 251ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த 14 ஏபியாக மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் பார்த்துக்கணும். அப்போது இங்கே 1 வருமா நான் எதிர்பார்க்குறேன். எதை முதல்ல எடுப்பாங்கன்றது தான் நம்மளோட கான்செப்ட்டு. ஏன்னா 1 முதல்ல எடுத்தாங்கன்னா 4Bயில் போகலாம், இல்லை 4 முதல்ல எடுத்தாங்கன்னா இல்லை 1 Bயில் போகலாம். அந்த அடிப்படையிலையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோ கொடுத்தனால எவ்வளோ மட்டும்தான் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. இதையே நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 கொடுக்குறேன். ஏன்னா 3 நம்பர்ஸில் 4 நம்பர்ஸ்க்கு மேலே போகுது. ஆனால் நம்மளுடைய கெஸ்ஸிங் படி 6 நான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஏன் இந்த 6 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 556 இருக்குது. இங்கே பாருங்கள் 556 இருக்குது. அப்போ 256 ஆப்ஷனில் 256 வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 56 இருக்குது, 06 அப்போது 906 அப்போது 906 இருக்குன்றதுனால ஒருவேளை 256 906ன்ற ஒரு ஆப்ஷன் அடிப்படையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 6 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, மொதல் நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது 7 தான் கொடுக்குறேன். ஏன் 7 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 907 வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். 507 107 புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 107ன்ற ஆப்ஷன் இருக்குது, 907ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 507 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது எல்லா ஆப்ஷனும் 7 மேலே இருக்குன்றதுனால பி போர்டுக்குள்ளே 7 வரலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கூர்ந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா சரியான ரிசல்ட்டுகள்லாம் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு பியில் 7 கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 வருமானு எதிர்பார்க்குறேன். பி போர்டில் 8 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 8 எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 908 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 908 அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 908 இருக்குது. அப்போ 08 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ 508 வருமானு நானும் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் 8 பி போர்டில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம கொடுக்குறதுனால நீங்கள் தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை விட்டுற போகிறீங்க. 8ம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பி போர்டுக்குள்ளே 5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். பி போர்டுக்குள்ளே 5 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் மீண்டும் 5 எடுக்கிறேன்னா திரும்பவும் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 51 இருக்குது, இங்கே 501 இருக்குது. புரியுதுங்களா? 501 இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 501 புரியுதுங்களா? 501. அப்போது இப்படி மேலே பார்த்தீங்கன்னா 501. அப்போது இங்கே 5 கொடுத்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 501 வரும். 55 655 ஆப்ஷனோட கனெக்ட் ஆகும். அப்போது 5 மீண்டும் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது இந்த போர்டுங்களில் பி போர்டில் 5 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் 5 பாஸ் பண்ணுதான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு போர்டில் சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரலையும் நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயும் ஃபஸ்ட்டு நம்பராக நானும் 5 கொடுக்குறேன். ஏன்னா சி போர்ட்லேயும் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 515 என்ற அடிப்படையில் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 5 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 515 205 ஏன்னா 205 இருக்குது. அப்போ இந்த கிளாஸில் மீண்டும் 205 வருவதற்கான வாய்ப்பு சி போர்டில் அதிகம் உண்டு. அப்போது பி போர்ட்லையும் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு 5 கொடுக்குறேன். ஏன்னா நிறைய ஆப்ஷன்கள் சார்ட்டுக்குள்ளே இருக்க தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பர்டிகுலர் இடத்துல இருந்து மட்டும் திரும்ப ரிசல்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா 5 திரும்ப எடுத்துகிட்டு இருக்காங்க, 2 திரும்ப எடுத்துகிட்டு இருக்காங்க, 4 2 இதே நம்பரை திரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர வேறு மாறுதலான ரிசல்ட்டுக்கு அவங்க போகவே இல்லை. அப்போது மீண்டும் 5 வருவதற்கான கெஸ்ஸிங் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ஏன்னு பார்த்தீங்கன்னா 19 ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 90 இப்போது பி போர்டுக்குள்ளே 90ன்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 90 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இன்னொரு ஆப்ஷன் 91 இருக்குது. அப்போது இந்த 19 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? அப்போது 19519 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அது அடிப்படையில் 9ம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அது மட்டும் இல்லை, சார்ட் ஆப்ஷனுங்களில் பார்த்தீங்கன்னா 519 ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையை வச்சு தான் இந்த ஃபார்முலாவையும் நான் கடைபிடிச்சி இங்கே 9 வருமோன்ற ஒரு எதிர்பார்ப்பில் உங்களுக்கு நான் 9 கொடுக்குறேன். 9 மீண்டும் பாஸ் பண்ண சி போர்டில் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வந்து சி போர்டில் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் 4ம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்த எண்ணே திரும்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த இடத்துங்களில் இந்தந்த நம்பர் வருவதற்கான கெஸ்ஸிங் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கொடுக்குறேன். நான் வந்து 4 வந்து உறுதிபூர்வமாக ஏ போர்டில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சி போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையுது. அப்போ அந்த பட்சத்தில் வர இடத்துலலாம் நம்ம 4 கொடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு 4 கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா 514 என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மீண்டும் 4 வருவதற்கான ஆப்ஷனும் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு இதெல்லாம் பார்த்துருவோம். இது ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 74 கொடுக்குறேன். 3 டிஜிட்டில் 5 நம்பர் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். எல்லாமே ஏபிசி கெஸ்ஸிங்கில் தான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 3 மட்டும் எல்லா ஆப்ஷனுக்குள்ளேயும் 3 வருது. இந்த 3யை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. இந்த 3 வந்து எந்த போர்டுக்குள்ளே வேணாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த 3யும் உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.